ஓம் 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 அருள் பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருள் பெருஞ்சோதி. ஓம் மான்றகளே உணர்ந்து கொள்ளுங்கள், அண்டத்திலிருந்து பிண்டத்திற்கும் மான்றகளே இன்று நீங்கள் யோசிக்க வேண்டும். அண்டத்திலிருந்து நீங்கள் தவம் செய்வதென்றால் இங்கே பிண்டத்தில் இருக்கும் சூரிய காத்தில் சுவாசிக்கும் போது எங்களுடைய சக்கரங்கள் ஒவ்வொரு ஆறாதார சக்கரம் இயங்கும் போது உங்களுடைய ஆன்மாவும் அங்கே அண்டத்தில் இணையாது. ஆனால் உங்கள் மூன்றாம் கண் துறந்து ஒவ்வொரு சக்கரங்கள் துறந்து தவம் செய்யும் போதுதான் உங்களுடைய சக்கரங்கள் இயங்குகின்றது. அப்போது உன் ஆத்மா பரமாத்மாவோடு இணையும் போதுதான். ஆனால் இணைவதற்கு உன்னுடைய செல்லில் இருக்கும் மில்லியன் செல்களும் அங்கே மில்லியன் செல்களும் பேரும்ப நிலையில் இருப்பது. இப்போ தூதர் இருக்கும் போது சீரோவில் இருக்கும் போது தவம் செய்யும் போதும் அங்கே தியானம் செய்யும் போது நீங்கள் மூச்சு மெதுவா இடம் பலமாக வந்து வாசிகாத்தில் நிற்கும் போது 64 கலையும் பூர்த்தி அடைய வேண்டும். மூலாதாரம் அங்கே நீங்கள் யோசிக்க வேண்டும். 56 கலை அணுக்களை, சுவசித்தான 52 அணுக்களை, மணிப்புரா அங்கே சூரியகலை 62 கலை, அனகாதம் 54 கலை அங்கே சூரியகலை, விசுத்தி சந்திரகலை 72, நெத்திக்கண் 64 கலை, சதாக்கலை துறந்தவுடன் சதா சிவம் சதா நீ தவம் செய்யும் போதும் உன் ஞானக்கண் துறந்தாலும் அங்கே பூர்த்தியாகவில்லை. நீங்கள் தவம் செய்யும் போது அக்னியா மூலாதாரம் சுவசித்தான மணிப்புரா அனகாதம் விசுத்தி பரம் இன்ச் என்று முடித்தவுடன் உன் கையில் இருக்கும் சிம்மய முத்திரை எடுத்து இப்படி இருக்கும் போது உன்னுடைய ஆணவம் கண்மம் மாயை அழிவதென்றால் உன்னுடைய செல்லில் மாற்றம் நடக்கும். ஒவ்வொரு மான்றலுக்கும் ஒவ்வொரு கருணை ஆணவம் இருக்கும். எல்லா மான்றலுடைய விதை வேற விதி வேற. அதனால் தவம் செய்யும் போதுதான் உன் ஆணவம் குறைகின்றதல்லவா. அதனால் எல்லோரும் சக்கரை ஏங்கி பேரும்பத்தில் இருக்கும் போதுதான் சிற்றும்பம். உடம்பில் இருக்கும் அனைத்து செல்களும் பாகங்களும் அங்கே மூளையில் 2000 செல் என்று சொல்லுவார்கள். ஒவ்வொரு இடங்களுக்கு இத்தனை ஆயிரம் செல் என்று சொல்லுகிறார்கள் அல்லவா. அங்கே உன் ஆன்மாவில் இருந்து யோசிக்க வேண்டும். ஆத்மா இங்கே என்ன செய்கின்றது? உன் ஆத்மா அண்டத்தில் இணையும் போதுதான் உன்னுடைய செல்கள் அங்கே இணையும் போது உன்னுடைய செல்களில் மாற்றம் ஏற்படுவது. பரம் இன்ச் என்று சொன்னதும் மூச்சு நின்றவுடன் உன்னுடைய ஆத்மா இங்கே வந்து நிற்கும். ஆத்மா அங்கே உச்சியால் போறதுக்கு நிற்கும். கண்ணால் போக வேண்டும், மூக்கால் போகாமல், வாயால் போகாமல், தொப்புளால் போகாமல், மெலோடத்தால் போகாமல், காதால் போகாமல் அங்கே 9 வாசலை விட்டு 10வது வாசலில் இருக்கும் போது உன் அனைத்து செல்களும் அங்கே அண்டத்தில் இருந்து வாசிகாத்து மூலம் புராணம் மூலம் அங்கே வேலை கொண்டிருக்கும் போது உன் ரத்தம் எல்லாம் சுத்திகரிக்கப்படுகிறது. அதுதான் சக்தி ஜோதி ஞான உபதேசம். இதை நீங்கள் செய்யும் போது சிற்றின்பத்தில் வருவதோடைய பேரின்பம். சிற்றின்பத்தில் இருப்பது சின்ன சின்ன இன்பம். ஆனால் பேரின்பத்தில் இருக்கும் போது சாகாக்கலையில் இருக்கும் போது இங்கே சதாசிவம். சதாசிவம் என்பது ஞானம். சதாசிவத்தின் ஞானத்தை குடித்து கொண்டிருக்கும் போது இன்று எத்தனை உலகத்தில் இருக்கும் மான்றல் எல்லோரும் தவம் செய்ய வேண்டும். அதனால் எல்லோருக்கும் உங்களுடைய செல்கள் மாற்றம் ஏற்படும். நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம். 16 செல்வம் என்பது அனைத்து 64 கலையோடு நிற்கும் போது 16 மூச்சையும் அடக்கி ஜீரோவில் இருக்கும் போது உன்னுடைய செல்வங்கள் பொழிகின்றதென்றால் அது உனக்குள் உன் சரீரத்தில் இருக்கும் செல்களில் மாற்றம் ஏற்படும் போது கல்வி செல்வம் வீரம் என்று சொல்லி அனைத்து முழுமை அடைகின்றது. நீங்கள் யோசிக்க வேண்டும். ஆராதாரம் இல்லை என்று அங்கே முருகன், அங்கே இடக்கலை வலைக்கலை தெய்வானை இடக்கலை வலைக்கலை வள்ளி. ஆனால் அங்கே இடை பலம் என்று இங்கே மூச்சு நின்றவுடன்
வாசிகாத்தில் இருப்பதைத்தான் அங்கே உணர்த்துகிறார். பிங்கலை இடைக்கலை என்று சொல்வது, அங்கே பிங்கலை இடைக்கலை என்று சொல்லுவது என்னத்தை சொல்லுகிறார்? அங்கே இடம் பலம் என்று சொல்லி, பலதால் மூச்சு மோடாது இடதால் மூச்சு மோடாமல் ஜீரோவில் இருக்கும்போது, மூச்சில் எந்த மாற்றமும் இல்லாமல் ஜீரோவில் இருக்கும். அப்போது உன்னுடைய செல்களில் முழுமையடைகின்றது. நீங்கள் தவம் செய்யும் போதுதான் அது நடக்கின்றது. மிஞ்சி முடிஞ்சு தவம் 21 நிமிஷம் முடிஞ்சவுடன் மூச்சு நிற்கிறது மாதிரி இருக்குமெல்லோ, அப்போதுதான் உன் செல்கள் மாற்றம் நடந்து கொண்டிருக்கின்றது. அதனால் நீங்கள் தவத்தை கண்டினியூ செய்யும் போது, 5 வாட்டி ஒவ்வொரு வரியும் தவம் செய்யும் போது, ஒவ்வொரு அங்கே நீங்கள் ஒவ்வொரு கிளாஸில் போகும் போதும் மாற்றம் வித்தியாசம் வரும். வெறி விரைவில் நீங்கள் உங்களுடைய கர்ம வினை அகன்றுவிடும். கர்மா என்பது உன் செல்லில் தான் இருப்பது. இப்போது இருக்கும் நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்லும் என்றால், உன் செல்லில் என்ன நோய் இருக்கோ ஆத்மா போய் திரும்பி வரும்போது அந்த நோயோடு வந்துவிடும். அதனால் தான் செல்லில் இருக்கும் மனத்து நோய்களையும் விரிவாக்கம் நடக்க வேண்டும். அங்கே செல்லில் அங்கே விரிவாக்கம் நடக்க வேண்டும் என்றால், அங்கே உன் உடம்புக்குள் இருக்கும் செல்களுடைய அணுக்கள் இருக்கும் அணுக்கலைகளை வேண்ட வேண்டும். அணுவின்றி ஒன்றும் அசையாதென்றால் மூலாதாரம் அணுக்களை, சுவசித்தான அணுக்களை, அங்கே சூரியகலை மணிப்புரா, அங்கே அனகாதம் சூரியகலை, விசுத்தி சந்திரகலை, நெத்திக்கண் சந்திரகலை, சாகாக்கலை. இதைத்தான் ஒரு நாளைக்கு 21,600 சுவாசம், 21,000 சுவாசம், மூலாதாரம் 600 சுவாசம், சுவசித்தன 6,000 சுவாசம், மணிப்புர 6,000 சுவாசம், அனகாதம் 6,000 சுவாசம், விசுத்தி 1000 சுவாசம், நெத்திக்கண் 1000, சதாக்கலை 1000, 21,600 சுவாசம் ஒரு நாளைக்கு நாங்கள் சுவாசிக்கின்றோம். ஆனால் சூரியகாத்தில் சுவாசித்துக் கொண்டிருந்தால் எந்த நாளும் அங்கே உணவு உண்டவுடன் சூரியகாத்தில் மூச்சு வேண்டுவதும் வளர்வதும் உங்களுடைய சக்கரங்களுடைய நட்சத்திர குறைபாடு. அந்த நட்சத்திர குறைபாடுக்கு ஏற்ற மாதிரி நோய் வரும். மூலாதாரம் 3 நட்சத்திரம், சுவசித்தான 6 நட்சத்திரம், மணிப்புரா 3 நட்சத்திரம், அங்கே அனகாதம் 3 நட்சத்திரம், விசுத்தி 3 நட்சத்திரம், நெத்திக்கண் 3 நட்சத்திரம், உச்சிக்கண் சந்திரன் 3 நட்சத்திரம், சூரியன் 3 நட்சத்திரம். 9 நவக்கிரகங்களுக்குள்ளேயும் மாற்றம் ஏற்படுதென்றால் 9 அங்கே உன்னுடைய சக்கரங்களை இங்கு முழுமையடையும் போது, மூச்சு சீரோல் வரும்போது 21 சுவாசம் இங்கு நீ எடுக்க மாட்டீர்கள். அது இங்கே நான் தூதறி போயிருக்கின்றார். இங்கே சுவாசத்தை சுவாசிக்காமல் இருக்கும் போது 21 சுவாசம் எனக்கு இல்லையே. அண்டத்திலிருந்து வாசி காத்து மூலம் அங்கே செமிபாடு நடந்து கொண்டிருக்கும். ஆனால் சக்கரங்கள் முழுமையடைந்து இருப்பதனால் அங்கே சுவாசம் வாசி காத்தில் இயங்குவதனால் நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம். நீங்கள் எவ்வளவுக்கு 21 சுவாசத்தில் உங்கள் எவ்வளவு சுவாசம் அண்டத்திலிருந்து எடுக்கிறீர்களோ பிண்டத்தில் இருக்கிற மான்றுகளே. அதனால் தான் ஒரு நிமிஷத்துக்கு அங்கே மூச்சு போறதும் வாரதையும் கணக்கு பாப்பிகள். எப்பவுமே நீங்க தவம் செய்து தொடர்ச்சியா இருக்கும் போது 1 2 3 5 ஓடும், 6 ஓடும், 7 ஓடும், 9 ஓடும், 10 ஓடும், 11 12 13 14 ஆனால் நீங்கள் தவம் செய்வதற்கு 5 3 2 6 7 என்று ஓடுதல்லவா. அதுதான் இந்த வாசி கணக்கு. இதை யோசிக்க வேணும். வாசி காத்து என்பது என்ன? உன் அண்டத்திலிருந்து பிண்டத்தில் வரும் அந்த அணுவில் இருந்து இயங்குகிறது. அண்டத்தில் இயங்கிக் கொண்டிருக்கும் சரிதம். பிண்டத்தில் இருக்கும் மான்களை யோசித்துக் கொள்ளுங்கள். இந்த ஞானத்தை எடுங்கள். ஞான உபதேசம் என்பது அறிவு களஞ்சியம். ஞானத்தை எடுத்து அழகா உங்கள் சர்க்கரையை கொன்று ஒருவரை அடிபடாமல் எல்லோரும் அன்பாக இருக்க வேண்டும். அங்கே முருகன் வள்ளி தெய்வானை என்று சொன்னது இடக்கலை பெண்களை மூச்சத்தான் சொன்னார். ஆனால் ஒரு ஆள் 2 பேரை கூட்டிக் கொண்டு செல்லலாம் என்றால் மூச்சில் பிடித்து கொண்டு வள்ளி தெய்வானையோடு இருந்ததைத்தான் காட்டுகின்றார். முருகன் அங்கே வேலை காட்டுகின்றான். DNA விதியை மாத்த சொல்லி விதியை மாத்து, மதியால் விதியை மாற்ற முடியுமென்றால் மதிதான் 0. அதனால் மடியில் இருக்கும் போது சூரியன் சந்திரன் முழுமையடைந்தவுடன் நிலா வருவதும் வரலபுரை தேய்புரை வருவது போல் மனிதனுக்குள்ளேயே தேய்புரை வளர்புரை இருக்கிறது பிறந்த நாள் கூடி. அதனால் நீங்கள் தவம் செய்து கொண்டிருக்கும் போது, எங்களுடைய அணுவில் இயக்கும் போது அண்டத்திலிருந்து பரமாத்மா உங்களை பாதுகாக்கின்றான். பேரும்பம் பேரும்பம் பேரும்பம்.